Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தென் தமிழகம் மற்றும் அரபிக்கடல் பரப்பில் இன்றும் நாளையும் கள்ளக்கடல் எனும் நிகழ்வு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை மெரினா, எண்ணூர் கடற்பகுதிகளில் அலையின் சீற்றம் அதிகம் உள்ளது. இந்த நிகழ்வு ஏற்பட காரணம் என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் வேலூரைச் சேர்ந்த பேரிடர் மேலாண்மைத்துறை பேராசிரியர் கணபதி. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். இந்த ஸ்வெல் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு அலை இருக்குது, இங்கே ஒரு அலை இருக்குது. இது வந்து இந்த மாதிரி அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஆக்சுவலாக அதே ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு டிஸ்டன்ஸில் வந்து இந்த அலைகள் வந்து இருக்கும் அதிகம். இந்த நார்மல் விண்டு வந்து வேவ்ஸ் வந்து விண்டுனால வரக்கூடிய வேவ்ஸு. இந்த ஸ்வெல் வேவ்ஸ் அதிதீவிர அலைகள் வந்து இதுக்கு வந்து விண்டு வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விண்டுனால புஷ் பண்ண பிறகு வந்து கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால கூட வந்து இந்த அலைகள் வந்து உருவாகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்டாம், அதாவது உங்களுக்கு ஒரு புயல் எச்சரிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இது வந்து எந்த டைரக்ஷனில் விண்டு வருது. இந்த ஸ்வெல்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ராஸ் த விண்டு வந்து வேவோட டைரக்ஷனில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த இதுதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஆக்சுவலாக நார்மல் விண்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்வெல் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான வேவ் ஹைட், வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இதைத்தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்காய்ஸ், ஆக்சுவலாக இந்தியன் நேஷனல் ஃபார் ஓஷன் மானிட்டரிங், இவங்க வந்து ஒரு 1 to 1.5 மீட்டர் ஹைட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். அது கூட என்னென்னா இந்த 1 to 1.5 மீட்டர் வந்து ஹைட் வந்து வேவ், அதாவது அலையோட ஹைட்டு. இந்த 1 to 1.5 மீட்டர் அலைகள் இருக்குது அப்படின்னா அந்த அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் ஹைட் இருந்தால் கிட்டத்தட்ட வந்து அதோட 3 மடங்கு அதிகமாக வந்து நமக்கு வந்து லேண்டு பகுதியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிக குறைவான தூரம் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் தான் வந்து அதனோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது கூட வந்து இந்த தாக்கம் வந்து பெரிய அளவு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டெரைன், அதாவது கடல் பகுதியிலிருந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தான் வந்து இந்த மாதிரி தாக்கம் இருக்கும். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.